வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு கொடு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. கண்ட கண்ட எண்ணெய்களை எல்லாம் பயன்படுத்தி நோய்வாய்ப்பட்டு மருத்துவருக்கு காசு செலவழிக்கிறத விட வணிகருக்கு அந்த காசை கொடுத்துடலாம். முன்னாலெல்லாம் உணவுல சேர்க்கக்கூடிய எண்ணெய் உடலுக்கு ஒரு மருந்தாகவும் இருந்தது. நம்முடைய உணவுல நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களை தான் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். ஆனா நம்ம ஊர் எண்ணெய்கள் எல்லாம் கொழுப்பு நிறைந்தது அப்படின்னு சொல்லி சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயில் இப்படி வெவ்வேறு எண்ணெய்களை நம்மளுடைய சமையல் அறையில ஆக்கிரமிக்க விட்டுட்டோம். இந்த வீடியோவில் கடலை எண்ணெய் சமையலில் சேர்க்கறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எந்த கடலை எண்ணெய் சிறந்தது, கடலை எண்ணெய் எல்லாருக்கும் ஒத்துக்குமா, எவ்வளவு சேர்த்தால் சரியாக இருக்கும், அதிகமாக சேர்த்தால் என்னாகும், இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். கடலையை தின்னா ரத்த கொதிப்பு வரும், கடலை எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு கூடிடும், இப்படி குடுகுடுப்பக்காரன் மாதிரி எந்த விளக்கமும் இல்லாம சொன்னதையே சொல்லி சிலர் பீதியை கிளப்பிட்டு இருக்கலாம். கொழுப்பு சத்து அப்படிங்கிறது நாம ஆரோக்கியமாக வாழ உடலுக்கு தேவையான அடிப்படையான சத்துக்கள்ல ஒண்ணு. கொழுப்புனாலே தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கிற எண்ணம் பலருக்கு இருக்கு. இது சரியானது இல்ல. கொழுப்புல